திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான கே. ராஜன் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான கே. ராஜன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான கே. ராஜன் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். என்ன விவரம்? ஆனந்தி, தயாரிப்பாளர் கே. ராஜன் ஒரு பரபரப்புக்கு பெயர் போன தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலே அவர் பேசுற விஷயம் எல்லாமே ஒரு பரபரப்புக்குரிய கண்டென்ட்டா மாறுங்கிறதுனால எப்பவுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த தயாரிப்பாளராகவே கே. ராஜன் இருந்தார். இவர் 1983 தயாரிப்பாளராக அறிமுகமானார். 2000 வெளியான டபுள்ஸ், 2000 அதே ஆண்டு வெளியான அவல் பாவம், 2001 வெளியான நினைக்காத நானிலை உள்ளிட்ட படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம 1991 ஒரு இயக்குநராகவும் அறிமுகமாயிருக்காரு. ஆனந்தி, இந்த நிலையில இவர் சமீபத்துல பட தயாரிப்பு பணிகளை இப்ப மேற்கொள்ளல. அதுக்கு அவர் நடிப்புல கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. இந்த நிலையில இன்று மாலை அடையாறு ஆற்றுல அவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. ஒரு துயரமான நிகழ்வாகவே திரைத்துறையில் பாக்குறாங்க. அவரோட தற்கொலைக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. ஆனந்தி, பொது மேடைகளும் சரி, இல்ல பட வெளியீட்டு விழா போன்ற மேடைகள்லையும் சரி, துணிச்சலான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான கே. ராஜன். அவர் இயக்கிய படங்கள் என்னென்ன? அவர் 1991 நம்ம ஊர் மாரியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அவர் இயக்கியிருந்தாரு. அதன் பிறகு 2005 உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு படத்தையும் அவர் இயக்கியிருந்தார். ஆனந்தி, இது மட்டும் இல்லாம அவர் ரைட்டராகவும் திரைத்துறையில தன்னோட பங்களிப்பை செய்திருக்கிறாரு. தங்கமான தங்கச்சி என்கிற 1991 வெளியான அந்த படத்துல அந்த கே. ராஜன் திரைக்கதை எழுதியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அவர் நடிகராகவும் நிறைய முக்கியமான படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. அது நடிகரா குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா 1987 ஒரு நடிகரா அறிமுகமாயிருந்தாரு. மைக்கேல் ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமாயிருந்தாரு. கடைசியா 2023 வெளியான பகாசுரன் திரைப்படத்திலையும், அதற்கு முன்னாடி 2017 வெளியான பாம்பு சட்டை திரைப்படத்திலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு. கே. ராஜன் திரைப்பட தயாரிப்பு மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் அவர் தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒவ்வொரு மேடைகளும் குறிப்பிட்டு நீங்க குறிப்பிட்டது போலவே அவருடைய நிகழ்ச்சிகள்ல சினிமா சார்ந்த, அதாவது தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் கே. ராஜன். அதாவது ஹீரோக்கள் தன்னோட சம்பளத்தை குறைச்சிக்கணும், ஹீரோக்கள் சம்பளத்தை அதிகமா வாங்குறதன் காரணமாக தான் திரைத்துறையில பெரிய பிரச்சனைகள் இருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்ற கருத்துக்களை தொடர்ந்து ஒரு முன் வச்சுட்டு வந்தாரு. பெரிய ஹீரோக்களுக்கு எதிராகவும் பெரிய தயாரிப்பாளர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து துணிச்சலான கேள்விகளை கேட்டுட்டு வந்தாரு. பொது மேடைகளிலும் சரி, சினிமா மேடைகளிலும் சரி, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அன்றைய தலைப்பு செய்தியா மாறும். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தயாரிப்பாளராக கே. ராஜன் இருந்தாரு. இவரோட தற்கொலைக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து காவல்துறை விசாரிச்சு வராங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அடுத்தடுத்த விவரங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். தற்போது அவருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு பாலாஜி? அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உடற்கூறு ஆய்வுக்காக. முதற்கட்டமாக எதனால இந்த தற்கொலைக்கான காரணம், ஏன் இந்த தற்கொலையை அவர் முடிவெடுத்தார், இதற்கு பின்னணியில வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, இல்ல இந்த தற்கொலைக்கு தூண்டுதலுக்கு வேற ஏதாவது காரணங்கள் வேற ஏதாவது இருக்கிறதான்னு சொல்லிட்டு தொடர்ந்து காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க. முதற்கட்டமா இவருடைய உடல் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உடற்கூறு ஆய்வு முடிவுகள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, முன்பே நம்ம குறிப்பிட்ட மாதிரி பல துணிச்சலான விமர்சனங்களை பொது மேடைகள்லயே முன்வைக்கக்கூடியவர் தான் திரு கே. ராஜன் அவர்கள். அப்படி இருக்கும்போது சமீப காலமாகவே நம்ம மேடைகள்ல பார்க்க முடிஞ்சது, பல்வேறு விமர்சனமான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாரு. இதற்கிடையில தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறாரு. இப்ப சமீப காலமாக அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா திரைத்துறை சார்ந்து? திரைத்துறை சார்ந்தவருக்கு பிரச்சனைகள் இருந்ததா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. அது தொடர்ந்து காவல்துறை விசாரணையில ஏதாவது உறுதியாகலாம். அவரு நீங்க சொல்ல மாதிரியே தயாரிப்பாளர் தரப்புல இருந்து அவர் நிறைய விஷயங்களை ரொம்ப துணிச்சலா முன் வச்சு பேசினாரு. அவர் திரைப்படங்கள் தயாரிக்கிறத நிப்பாட்டினாலும்
அந்த பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்பொழுது அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்ல ஹீரோக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சம்பளத்தை கொடுக்கப்படுறத அவர் வந்து தொடர்ந்து எதிர்த்து வந்தார். இப்போ ஒரு படம் வந்து 150 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்டா அதுல ஹீரோக்கே 100 கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுது. இதனால வெறும் 50 கோடி ரூபாயில ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருந்ததுன்னா அந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உரிய சம்பளத்தை கொடுக்க முடியாது, அந்த படத்தையும் தரமா எடுக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை அவர் தொடர்ந்து துணிச்சலா முன் வச்சுட்டு வந்தாரு. ஹீரோக்கள் தன்னோட சம்பளத்தை குறைக்கணும், குறிப்பா முன்னணி ஹீரோக்கள் தங்களோட சம்பளத்தை குறைக்க வரணும். அதாவது ஒரு படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல, எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னா அந்த ஹீரோக்கள் அந்த தயாரிப்பாளருக்கு உதவ வேண்டும், அடுத்த படத்தை கொடுத்து உதவ வேண்டும். மற்ற பிற மொழி சினிமாக்கள் இருக்கிறது போல மலையாள சினிமாலேயோ இல்ல தெலுங்கு சினிமாவிலேயோ இருப்பது போல ஒரு இயக்குனரோ அல்லது ஹீரோவோ ஒரு படம் வந்து சரியா போகலன்னா அந்த தயாரிப்பாளர்களுக்கு அடுத்த படத்தை கொடுத்து உதவணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாரு. அதனாலேயே அவர் எப்பவுமே வந்து நிகழ்வுகள்ல சினிமா சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து லைம் லைட்ல இருப்பாரு. அவரு எந்த கருத்தா இருந்தாலும் யார் சொன்னாலும் அது துணிச்சலா எதிர்க்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராகவே வந்து கே ராஜன் வந்து அறியப்பட்டிருந்தாரு. அதுதான் அவர் தனித்தன்மையும் கூட என்று வந்து திரைத்துறை பல சிலாகித்து சொல்லக்கூடிய ஆளா இருந்தாரு. அப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தயாரிப்பாளர் இருந்த ஒரு நபர் எப்படி வந்து இப்படி ஒரு துயரமான முடிவை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையினர் பலர் தன்னோட அதிர்ச்சியில தான் இன்னும் இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வெளியாகும் எதிர்பார்க்கலாமா நந்தி?